வருங்கால மக்களின் சேவகர்களுக்கு வணக்கம். நம்ம என்ன பார்க்க போறோம்னா குரூப் 2ல கேட்கப்பட்ட ஒரு 2 மேக்ஸ் क्वेश्चन பார்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா the LCM of 3, 2.7, 0.09. அதாவது இந்த மூன்று தசம எண்களுக்கு LCM கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்னா தசம எண்கள் அதாவது டெசிமல் நம்பரை நம்ம என்ன பண்ணனும்னா ஹோல் நம்பரா மாத்தணும். டெசிமல் நம்பரை ஹோல் நம்பரா மாத்தணும்னா இந்த மூணு நம்பர்ல கொடுக்கப்பட்ட இந்த நம்பர்ல எந்த நம்பர் வந்து அதிகமா புள்ளிக்கு அடுத்து அதிகமான எண்களை கொண்டிருக்கு அப்படின்றத பார்க்கணும். அப்ப 0.09 இதெல்லாம் புள்ளிக்கு அடுத்து ரெண்டு நம்பர் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஹோல் நம்பர் இந்த மூணு நம்பரையும் நம்ம 100 ஆல மல்டிப்ளை பண்ணணும். 1 2 2 0 சேர்க்கணும். அப்ப 100 ஆல எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எல்லாமே ஹோல் நம்பரா மாறிடும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 100 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3 × 100 300, 2.7 × 100 270, 0.09 × 100 9. ஓகேங்களா? 100 ஆல மல்டிப்ளை பண்றோம். ரெண்டு புள்ளி தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எல்சிஎம் இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா 3 ஆல போட்டு பார்க்கலாம். 3 ஆல போட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்க என்ன கிடைக்கும்? 100, 9 3 27, 90. இது என்ன ஆகும்? 3 3 9. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இத 10 ஆல போட்டு பாருங்க. என்ன கிடைக்கும்? 10, இங்க 9, இங்க 3. அடுத்து நம்ம அகைன் இத என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 ஆல போட்டு பாருங்க. இது 10, 3 9 1. அப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? 10 3 1 3 1 1 1. எல்சிஎம் விட்டா கீழ 1 வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? இந்த டானா வகுத்தல் முறையை போட்டுட்டே வரணும். ஓகேங்களா? அப்ப இத மல்டிப்ளை பண்ணோம் 3 × 10 என்ன வரும்? 30. 30 3 × 10 30 × 3. அப்ப 3 9 900 × 3 என்ன கிடைக்கும் நமக்கு? 27 2700 கிடைக்கும். நமக்கு 2700 அப்படிங்கிறது என்னது? இந்த ஹோல் நம்பருக்கு 2700 அப்படிங்கிறது எல்சிஎம். நமக்கு என்ன வேணும்? இந்த தசம எண்களுக்கு இந்த டெசிமல் நம்பருக்கு எல்சிஎம் என்ன அப்படிங்கிறது நமக்கு கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? இது மூணையும் 100 ஆல மல்டிப்ளை பண்ணோமா? லாஸ்ட் நமக்கு கிடைச்ச ஆன்சர் நம்ம என்ன பண்ணோம்னா 100 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்ப 27 அப்படிங்கிறது இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேங்களா? 3, 2.7, 0.09 இதோட எல்சிஎம் என்ன அப்படின்னா 27 அப்படிங்கிறது எல்சிஎம். இந்த 300 270 9 இதுக்கான எல்சிஎம் என்ன அப்படின்னா 2700. ஓகேங்களா? நமக்கு தேவை இந்த தசம எண்களுக்கான எல்சிஎம் தான். அப்ப எல்சிஎம் என்ன அப்படின்னா 27 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவது கணக்கு பாருங்க. தனி வட்டி மூலம் அசல் ரூபாய் 2000க்கு 8% வட்டி விகிதத்தில் இந்த அசலானது இரட்டிப்பாக எத்தனை மாதங்கள் ஆகும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் அசல் என்ன அப்படின்னா நமக்கு 2000. அசல் 2000 தனி வட்டி மூலம் அசல் 2000 8% வட்டி விகிதத்தில் இரட்டிப்பாக எத்தனை மாதங்கள் ஆகும்? எத்தனை மாதங்கள் ஆகும்? ஓகேங்களா? அசல் வந்து 2000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8% கொடுத்துருக்காங்க. இந்த அசல் வந்து எப்படி ஆகணுமா? இரட்டிப்பாகணும். அப்ப இன்ட்டு 2 என்ன ஆகணும்? 4000 மாறணும். 4000 ஆகுறதுக்கு எத்தனை மாதங்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த அசல் வந்து 4000 மாறிச்சு அப்படின்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைச்சிருக்கு? அசலோட கழிச்சோம்னா 2000 கிடைச்சிருக்கு. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2000 கிடைக்கணும். ஓகேங்களா? அசல் PNR 2000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியும் 8, காலம் நமக்கு தெரியாது அதனால n/100 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கணும்? 2000 கிடைக்கணும். 2000 தனி வட்டி கிடைச்சுனா தான் நமக்கு என்ன வரும்? அசல் வந்து 4000 இரட்டிப்பாக மாறும். ஓகேங்களா? அப்ப இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா அடிச்சு போட்டோம் அப்படின்னா 2 கேன்சல் ஆயிரும். அப்ப இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 2 இது ஒரு 100. இதை நம்ம 4 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்க 2 கிடைக்கும். 8 இங்க 25 கிடைக்கும். அப்ப நமக்கு என்ன கிடைக்குது? நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன கிடைக்குது? 25/2 அப்படி சொல்லி கிடைக்குது. நம்பர் ஆஃப் இயர்ஸ் நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன கிடைக்குது அப்படின்னா 25/2 கிடைக்குது. வருடம். ஓகேங்களா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை மாதங்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த இயர்ஸ் வந்து மந்த்ஸ்க்கு மாத்தணும் அப்படின்னா 12 ஆல பெருக்கணும். ஓகேங்களா? வருடத்தை மாதத்துக்கு மாத்தணும்னா 12 ஆல பெருக்கணும். அப்ப இதை அடிச்சோம் அப்படின்னா 6 12. அப்ப 25 × 6 என்ன வரும்? 30, இது 3, 12 15 150. அப்ப 150 மாதங்கள் ஆகும். ஆன்சர் என்னது? 150 மாதங்கள். அதாவது தனி வட்டி மூலம் இந்த 2000 ஆனது 8% வட்டி விகிதத்துல 150 மாதங்கள்ல இரட்டிப்பாகணும். ஓகேங்களா? இது ஆன்சர். ஓகே, நன்றி.